அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் ட்ரிப்புக்காக எல்லாரும் சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கிற போது நம்ம சுரேஷ் வந்து எங்கே அவங்க அண்ணன் பேச்சை கேட்டுட்டு போயிடுவாரோ பொண்டாட்டி பக்கம் சாஞ்சிட்டா நம்மளை துளி கூட மதிக்க மாட்டாங்களோன்னு சொல்லிட்டு சுரேஷை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா எங்கே போனாலையும் வா மச்சான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சு கொட்டிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாரு. மதி இருந்துட்டு இவர் என்னக்கா இப்படி இருக்காரு, எப்போ என்னாச்சுன்னு தெரியல, ஏங்க அவங்க அண்ணன் கூடயோ சரி விடுறதில்ல, வீட்டில் யார் கூடயோ சுரேஷை வந்து சரியாக பேசக்கூட விடுறதில்ல, அவர் என்ன சொல்கிறாரோ அதுபடி தான் சுரேஷும் கேட்டாகணும். மதி எல்லாமே உன் கையில் தான் இருக்குது. நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தபோது சுரேஷ் என் கூட அவ்வளோ க்ளோஸாக இருப்பான், ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருப்பான். எனக்கு இந்த வீட்டில் முதல்ல பேச ஆரம்பித்ததே சுரேஷ் மட்டும்தான். உனக்கு நல்ல பார்ட்னர் தான் அமைஞ்சிருக்காரு. தயவு செஞ்சு சுரேஷை எப்படியாவது உன் பக்கம் கூட்டிகிட்டு வந்துடுமா, அப்போ தான் உன் வாழ்க்கையும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மதி ஒவ்வொன்றும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாப்பிள்ள அமைதியாக இருக்க, வா மாப்பிள்ள சரக்கு அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படி மாமா இங்கே எல்லாரும் இருக்காங்க, நம்ம குடிச்சா நல்லா இருக்குமா? இங்கே பாரு எல்லாரும் ட்ரிப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே வந்திருக்காங்க, எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமா பேச்சை கேட்டே ஆகணுன்றதுனால சுரேஷும் போய் குடிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த நேரத்தில் மதி போயிட்டு பார்க்குறாங்க. பார்த்த உடனே ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரமோ முடிச்சிருக்காங்க.